ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பாவக்காய் வச்சு ஒரு பாவக்காய் புளி தொக்கு பண்ண போகிறேன். வாங்க என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக. அந்த சீட்ஸ்லாம் எடுத்துருங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலை கொஞ்சம், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாய் காஞ்ச உடனே எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். ஜஸ்ட்டு அந்த பாவக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பாவக்காவோட கசப்பு கொஞ்சம் குறையும், நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பாவக்காயில் இருக்கிற தண்ணி வடிகிற அளவுக்கு, அந்த பாவக்காய் ஸ்மெல்லு வர அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதே பிளேட்லேயே எடுத்து வச்சிட்டேன். நான் மறுபடியும் அதே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாம்பார் தூள், மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த பாவக்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தண்ணி வற்றுற வரைக்கும், அந்த புளி தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க, லைட் ஒரு 1/2 டீஸ்பூன். பாருங்கள், எண்ணெய் மேலே தேங்கி நிற்கிது இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. அவ்வளோதான், பாவக்காய் புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெறும் சாதத்துக்கு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.